பஸ் ஏறிக்கிறாங்க. பஸ் ஏற்றோடனே சின்ன கண்டக்டர் சீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வச்சுருக்குறாங்க பேகை வச்ச உடனே இவங்க இறங்கி குழந்தை இட்டுன்னு வரத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே என்ன ஆயிருக்குன்னா, இவங்க இறங்கி கீழே போகிறாங்க. அந்த கண்டக்டர் சீட்லேருந்து அந்த 3 சீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3வது சீட்டில் இந்த அம்மா பேக்கை எடுத்து ஃபுட்டேஜில் எல்லாமே தெரியுது. அதிலேருந்து எடுத்து 3வது சீட்டுக்கு வராங்க. சீட்டுக்கு வந்தவுடனே காலங்கீழே வச்சுட்டு இவங்க இறங்கி வர்றதுக்குள்ளே கையை விட்டு அந்த மணி பார்சல் மட்டும் எடுத்துகிட்டு மீடி ஜிப்பு போட்டு வச்சுக்கின்னு இருந்தாங்க. அப்புறம் நான் பேக்கை காணுமே எங்கன்னு கேட்டால், தோருக்குமா உங்கள் பேக் அப்படின்னு இருக்காங்க அந்த லேடி. ஆனால் லேடியுடைய இது கான்ஷியஸ் எடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு ஜிப்பு போட்டு முட்டு பேக்கை மட்டும் கையில் இவங்க அப்பவே பார்க்கல. இவங்க இங்கே வந்துட்டு ஒரு 6:30 7 மணி இருக்கும். இங்கே வந்து பார்த்த உடனே பேக்கில் கை விட்டால் நகையும் காணும். எல்லாமே ஒரு 5 சவரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உடனே அவங்க இன்ஃபார்ம் பண்ணி, எங்கள் சொந்தக்கார பொண்ணு தீபான்னு ஒன்று இருக்கிறாங்க, அவங்க மின்சலில் போனாங்க. நல்லா பண்ணாங்க. ஆனால் டேக் ஒர்க்கு நல்லா பண்ணாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நல்லா எங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணாங்க. கார் எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றினாங்க, எல்லாம் செய்தாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பண்ணி டேக் ஒர்க்கு நல்லா பண்ணாங்க. எங்களுக்குன்னு பண்ணாங்க. அது ஒரு ரெஸ்பெக்ட். ஆனால் நாங்கள் சொன்னதுக்கு ஏதோ ஒரு அங்கங்கே சுற்றி அந்த அம்மாவுடைய லிஸ்ட்டை எடுத்தாங்க. எங்கெங்கே போகிறாங்க, எங்கெங்கே வராங்க, அவங்க எங்கே இது பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே இதில் இருக்குது. இல்லை இவ்வளோ நகை இருக்க பேக்கை எப்படி அவங்க கண்டக்டர் முன்னாடி சீட்டில் வச்சு இவங்க அதுதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சீட்டு பிடிக்கிறதுக்கு ஆர்வத்தில் வச்சுட்டாங்க. அந்த மெயின்ட்டு இல்லை, அந்த மெயின்ட்டு இல்லை. என்னன்னு கேட்டால் எனக்கு அந்த மெயின்ட்டு இல்லை அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் காரை எடுத்துகிட்டு எங்களுக்கும் ரொம்ப இது பண்ணாங்க. சீட்டில் வச்சுட்டு தான் இறங்கிட்டாங்க. குழந்தை இட்டுன்னு வர இறங்கிட்டாங்க. வேதாஸ்ரீ அவங்க இறங்கிட்டு ஏறத்துக்குள்ளே அவன் தம்பா 3வது சீட்டில் எடுத்து வச்சுங்குது. அந்த சீட்டில் அந்த லேடி. சரி சரி. நீங்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? இவங்க கேட்டிருக்கிறாங்க. நான் இல்லை, இவங்க 2 பேர் தான் வந்துக்கிறாங்க. நான் போகல. நான் கேட்டதுக்கு தோருக்குமா பேகு உங்களுக்கு சீட்டு பிடிக்கிறதுக்காக வச்சுக்கணும், காலங்கள் வச்சுக்கிறாங்க பேகை வச்சுட்ட உடனே அப்புறம் எடுத்து இவங்க வச்சுன்னுக்கிறாங்க. இவங்களும் பார்க்கல இருக்கிறதா என்னான்னு பார்த்து அங்கேயே பார்க்கல. வீட்டுக்கு வந்துட்டோடனே பார்த்தா நான் பர்ஸை காணும். ஒரு துணி மட்டும் அடிக்கிருக்கு. அப்படியே அதை கை விட்டு அப்படியே எடுத்து கை விட்டுருக்குறாங்க. பர்ஸ் மாட்டினோடனே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஜிப்பு போட்டாங்க. துணி பேக்கு அது எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஊராட்சி மன்ற தலைவர். ஆமாம், ஊராட்சி மன்ற தலைவர், டிஎம்கேல ஊராட்சி மன்ற தலைவர். அதுவும் இல்லாத அந்த அம்மா இங்கே எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அங்கே போய் இது பண்ணுறாங்க.